ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் பயத்தோடு இருப்பீங்க தெரியும். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 10th ரிசல்ட் வெளி வரப்போகுது. 9:30 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வெளியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் சற்று முன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் மொத்தம் எத்தனை மாணவிகள் தேர்வு எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,82,806 மாணவிகள் தேர்வை எழுதியிருந்தாங்க பள்ளி மாணவர்களாக. இதில் தனி தேர்வர்களாக ஒரு 13,744 பேர் எழுதியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மாணவிகள் எழுதிய 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் இன்றைக்கி 9:30 மணிக்கு வெளியிட போகிறாங்க. வெளியிட போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் சென்னையில் இருக்க கோட்டூர்புரம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் தான் ரிசல்ட்டை வெளியிட போகிறாரு. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை 2026 மே 20ஆம் தேதி ரிசல்ட்டு வெளிவருது. 2025 to 26 கல்வி ஆண்டுக்கான ரிசல்ட் இது. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்க்ஸு மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவிதானே தவிர இதனால் மட்டும்தான் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் அவங்களுடைய தேர்வு முடிவுகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இணையதள முகவரிகளை கொடுத்துருக்காங்க. www.tnresults.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா www.dge.tn.gov.in அப்படின்னு இந்த வெப்சைட்லையும் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஜிலாக்கர் results.digilocker.gov.in இந்த இணையதளத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போகிறப்ப உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் உங்களுடைய பெற்றோருடைய ஃபோன் நம்பர் இதில் நீங்கள் இணைச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிக்கோ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ரிசல்ட் மார்க்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இது கடந்த சில ஆண்டுகளாகவே ஃபாலோ பண்ணுற ஒரு வழக்கம். இந்த வருஷம் புதுசாக ஒரு புதுமையான மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எஸ் வழியாக மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஆப் மூலமாக கூட தேர்வர்கள் அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் செயலியில் நீங்கள் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 78 45 25 25 25 இந்த எண்ணை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது தொலைபேசி நம்பர் தொடர்புகளில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த எண்ணுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு பதிவை நீங்கள் போடணும். ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பி ரிட்டன் மெசேஜ் வரும். ஸோ அதில் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேர்வர்களுடைய வகுப்பு என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட்னு திரும்பி வர பதில் செய்தியில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் நீங்கள் உள்ளீடு பண்ணிங்க அப்படின்னா தேர்வர்களுடைய தேர்வு முடிவுகள் அதே வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வந்துடும். ஸோ இந்த ஆண்டு தான் இதை முறையாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக வாட்ஸ்அப் செயலியில் தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கிற வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 144 17 அப்படிங்கிற உதவி மைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய தேர்வு முடிவுகளை அமைதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எழுதுனுக்கான ரிசல்ட்டு தான் வரப்போகுது. ஸோ தன்னம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. நம்ம எக்ஸாமில் எடுக்கிற மார்க்ஸ் ஒருத்தவங்களுடைய திறமையை ஆளுமையை அவங்களுடைய எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கிறதெல்லாம் இல்லைங்க. மாணவர்கள் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இவ்வளோ மார்க்ஸ் வரணும் அவ்வளோ மார்க்ஸ் வரும். சில சமயம் அது எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியராக கூட ஆகலாம். ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த சூழல்லையும் நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை இழக்கவே கூடாது. எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் இடமளிக்காமல் பாசிட்டிவ் வைபோடு நீங்கள்
உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வை வந்து எடுத்து வைக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் பெற்றோர்கள், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் அவங்களுக்கு துணையா நில்லுங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய தருணம், முன்னேறக்கூடிய நிறைய வாய்ப்புகளும் வந்துட்டே தான் இருக்கும். கல்வி பயணத்தில் ஒரு முடிவு அப்படிங்கிறது எப்போவுமே இறுதியானதே கிடையாது. தொடர்ந்து தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோன்னா தான் வெற்றிக்கான புதிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உருவாகும். தேர்ச்சி ஒருவேளை நம்ம பெறவில்லை அப்படின்னா, தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு விரைவிலேயே துணைத் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பும் வழங்கப்படுது. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பள்ளிகள் மூலமாக சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறதுக்கு பள்ளி கல்வித்துறை ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அக்கறை, பொறுமை மற்றும் புரிதலோட ஆதரவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஆசிரியர்களும் மாணவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல், ஊக்கம், ஆலோசனைகளை வழங்கி அவங்களுடைய நம்பிக்கைக்கும் உற்சாகத்துக்கும் வழி செய்யணும். அடுத்தடுத்த முயற்சிகளை அவங்க மேற்கொள்கிறதுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஆலோசனை உதவிக்காக நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 144 17 104 144 16 இந்த எண்களில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிசல்ட்ஸ் வருதா, மார்க்ஸ் வருதா, இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது உங்களுடைய லைஃபே கிடையாதுங்க. ரிசல்ட்ஸ், மார்க்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் ஆஃப் தி லைஃப் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். உங்களுடைய கரியர் எப்படி அமையனா உங்களுடைய திறமையை பொறுத்து தான். இங்கே மார்க்ஸ் எடுத்தால் வேலை அப்படிங்கிற காலகட்டம் எல்லாம் மாறியே போயிடுச்சு. திறமைக்கான வேலை அப்படின்னு தான் வந்துடுச்சு. ஈவன் நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் கூட சரி, அரியர் வச்சவங்களா இருந்தாலும் சரி, திறமை யாருக்கோ அவங்களுக்கு தான் வந்து வேலை. ஸோ உங்களுடைய திறமையை வச்சு தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர, மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் தேர்ட் அப்படின்னு சொல்லி நியூஸில் அப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து குறைவாக மார்க் எடுத்த மாணவங்களுடைய மனசையும் கஷ்டப்படுத்தும். அதே போல் வந்து மார்க்ஸ் மட்டுமே வந்து உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்க போகிறதும் இல்லை. ஸோ மார்க்ஸ் வந்து அது உனக்கான ஒரு அங்கீகாரம், அது வந்து உனக்கான ஒரு உரிமை. ஓகே, ஒரு பாஸ் மாதிரி தான் அது. சரிங்களா? இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு நம்ம பாஸ் எடுக்கிறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னும். ஸோ இப்போ வந்து 10வதுலேருந்து 11வது போகிறதுக்கு ஒரு அனுமதி சீட்டு மாதிரி தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ். ஸோ அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் எழுதுனதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஒரு வேளை நல்லா எழுதி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரலை அப்படின்னா ரீவேல்யூவேஷன் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வழி இருக்குது. அதனால் முயற்சி எடுங்க, ரியாலிட்டியாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளோடு நம்ம சந்திக்கலாம்.